அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 4 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் தங்கள் கூட்டணியில் இணையுமா என்பது ஓரிரு நாளில் தெரியவரும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி பந்தயத்தில் தொடக்க முதலே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாலும் தாமதமாகவே அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக வந்து இணைந்துள்ளது. இதற்கிடையே ஒரே நேரத்தில் திமுக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சர்ச்சைகளும் எழுந்து அடங்கியுள்ளன. சென்னையில் உள்ள கிரவுன் பிளாசா நட்சத்திர விடுதியில் அதிமுக தேமுதிக இடையிலான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. அதிமுக சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த், பொருளாளர் பிரேமலதா, துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, விஜயகாந்த் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதன் அடிப்படையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 4 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 4 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் என்றால் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவுடனான கூட்டணி தொடரும் என்றும் அவர் கூறினார். 21 இடைத்தேர்தலையும் நாங்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். அதற்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையுமே இந்த கூட்டணி தொடரும். நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு அனைத்து விதத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு ஆதரவு அளிக்கும் என்பதை உறுதியாக. அதிமுக கூட்டணியில் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் இணைய உள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். உறுதியாக இன்னும் ஒரு நாள் நல்ல முடிவு எட்டப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை தற்போது பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5, தேமுதிகவுக்கு 4, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்தால் அக்கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.